ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் ஒரு ஹெவி ஒர்க் வர்றது மாதிரி உள்ள பார்டர் லைன் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லென்த் வைஸ் 2 சென்டிமீட்டர் கேப்லையும் வித் வைஸில் 1 சென்டிமீட்டர் கேப்லையும் மட்டும் டாட்ஸ் வச்சு லைட்டாக ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டாட்டில் போய் நீடில் பஞ்ச் பண்ணி முடிகிறோம். அந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வர்றது மாதிரி கிராஸ் ஸ்டிச் போடுறது மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம். கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து செகண்ட் டாட்டில் ஆப்போசிட் சைடில் இருக்கிற செகண்ட் டாட்டில் முடிக்கிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் செகண்ட் டாட்டில் பஞ்ச் பண்ணுவோம். அப்போது நமக்கு ஒரு கிராஸ் சிம்பிள் வர்றது மாதிரி ஸ்டிச் கிடைக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுகளில் போடுற டைமில் எந்த அளவுக்கு லென்த்துக்கு வேணுமோ அது வரைக்கும் இப்படி டாட்ஸ் வச்சு அதில் கிராஸ் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாத்தோட அடிப்பக்கம் நாட் போட்டு முடிச்சு எடுத்துகிட்டு இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து நீடில் கோர்த்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம இந்த கிராஸ் போட்ட சென்டர் பாயிண்ட்லேருந்து லேசி டெய்ஸி ஸ்டிச் போட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு போட்டு எடுக்கலாம். லேசி டெய்ஸி ஸ்டிச்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க இடத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே இடத்துலேருந்து திரும்ப அதே இடத்துல பஞ்ச் பண்ணி உள்ளடி விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல முடிகிறோமோ அந்த இடத்துல வெளியே எடுக்கிறோம். நூலோட உள்ளடி விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து திரும்ப அதோட வெளிப்பக்கமாயிட்டு முடிக்கிறோம். இந்த வந்து கிராஸ் போட்டிருக்க இடம் எந்த இடங்கள்ல எல்லாம் சென்டர் பாயிண்ட் ஆகிட்டு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி 2 சைட்லையுமே லேசி டெய்ஸி ஸ்டிச் வச்சு 3 வாட்டி ஸ்டிச் போட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரோம். நீங்கள் நூல் எடுக்கிற டைமில் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நீளமாக எடுத்ததுனால தான் அடிக்கடி சிக்கு விழுது எனக்கு. நீங்கள் கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சிக்கதும் விழாமல் நீட்டாக வரும் ஒர்க்கு. இந்த ஃப்ளார் மாதிரியே ஃபுல்லாகவுமே இந்த ஒவ்வொரு கிராஸுக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளவருக்காக போடுறது லேசி டெய்ஸி ஸ்டிச். இந்த லேசி டெய்ஸி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு கிளியர் வீடியோ வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்குது. நீங்கள் வேணால் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணுறது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இது நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸுகளில் உள்ள ஓரங்களில் துப்பட்டாவில் டாப்ஸில் எல்லாம் போட்டோன்னா ஸ்லீவ்ஸில் எல்லாம் போட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ட்ரெஸ்ஸில் உள்ள கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் எதுனா கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் ஃபுல் ஒர்க்குமே முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு லேசி டெய்ஸி ஸ்டிச்சும் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் ஒர்க் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஒவ்வொரு க்ராஸோட நடுவுலையும் கொஞ்சம் கேப் தெரிகிறது மாதிரி இருக்க இடங்களில் ஏதாவது ஒரு கலர் நம்ம ஃப்ளார் போட்ட அதே கலர் இல்லைன்னா இன்னொரு கலர் ட்ரெஸ்ஸில் உள்ள ஏதாவது ஒரு கலர் த்ரெட் எடுத்து அதில் சென்டர் பாயிண்டில் வச்சு ஒரு ஃப்ரெஞ்சு நாட் போட்டு எடுத்துக்கிறோம். ஃப்ரெஞ்சு நாட் போடுறதுக்கு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம நீடில் 2 வாட்டி த்ரெட்டில் சுற்றி
அதே இடத்துல திரும்ப பஞ்ச் பண்ணி உள்ளாடி இழுத்து எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரெஞ்சு நாட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரெஞ்சு நாட் போடுற கிளாஸ் வீடியோவும் ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏதாவது மனசில் ஆகலை, இல்லை எதுனா டவுட் அப்படி ஏதாவது உண்டுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது நம்ம ட்ரெஸ்ஸுகளில் போட்டு பார்த்தோன்னா ஹெவி ஒர்க்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நம்ம ப்ளவுஸில் கூட பார்டர் லைனில் போட்டு எடுத்துக்கலாம், நெக்கில் ஸ்லீவ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இந்த க்ராஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1.5 சென்டிமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்கிறது மாதிரி தோணுச்சுன்னா குட்டியாக போடுறதுக்காக கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். தேங்க்யூ.